ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நாகாஸ் எங்கள் வீட்டு சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்லேயே திராட்சை பழத்தை யூஸ் பண்ணி எப்படி குச்சி ஐஸ் செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி குச்சி ஐஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு ஒரு 250 கிராம்ஸ் நம்ம திராட்சை பழம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். அப்படியே அந்த பேனில் போட்டு நல்லா ஹீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். ஸோ நம்மளுடைய திராட்சை எல்லாமே நல்லா வேகட்டும். அந்த திராட்சை மூழ்கிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். இப்படியே நம்ம கரண்டி யூஸ் பண்ணி அதை ஒவ்வொன்றா நல்லா நசுக்கி விட்டுட்டே இருக்கலாம். அப்போ எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகணும். இப்போ தண்ணி நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லா பழங்களும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ இன்றைக்கி நான் ஒரு கப்பு இருக்குது மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். அதில் இப்போ ஒரு 1/2 கப் சர்க்கரை நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த சர்க்கரை ஆட் பண்ணும்போதே அது கூட லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்வீட் நமக்கு எடுத்து கொடுக்கும். இப்போ அது நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை ஒரு ஃபில்டரில் நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். ஸோ ரொம்ப ஹையில் வச்சாலுமே என்னென்னா சீக்கிரம் அந்த தண்ணியெல்லாம் வற்றிடும். அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்படியே அதை நல்லா கிளறி விட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுட்டோம்னா எல்லாமே அந்த எசன்ஸ் நல்லா இறங்குற அளவுக்கு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ அதை ஆறுனதுக்கு அப்புறமா அது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அந்த வெந்த திராட்சை பழங்களை. இப்போ அது கூடவே நம்ம எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதை நம்ம மிக்சியில் திருப்பி அரைச்சிட்டு இதே மாதிரி திருப்பி இன்னொரு தடவை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி இதே மாதிரி நல்லா அந்த லிக்விடெல்லாம் இறங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ திருப்பி ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக திருப்பியும் நம்ம ஒரு 50 கிராம்ஸ் பக்கம் கிரேப்ஸ் அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வாங்கும்போதே சீட்லெஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லது. அதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். கூடவே திருப்பியும் நம்ம சர்க்கரையை அதில் திருப்பியும் ஒரு 1/4 பங்கு சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு அதையும் அரைச்சி நம்ம இதே மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ திருப்ப நம்ம அரைக்கும் போது அது நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கிடும். இப்போ பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. அந்த கிரேப்போட ஜூஸ் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒரு 2-3 இதே மாதிரி நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த எசன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு டம்ளர், அதாவது நமக்கு எத்தனை டம்ளர் வேணுமோ அத்தனை டம்ளரில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி ஒரு 3 டம்ளர் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம திராட்சை இருக்கு இல்லையா, அதை நல்லா அந்த பல்ப் உள்ளே இருக்க இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த உள்ளே இருக்க பல்ப்பு மட்டும் அதுக்குள்ளே விழுகிற மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னு சொன்னால் அப்போ தான் நம்ம அந்த ஐஸ் சாப்பிடும்போது அங்கங்கே அந்த திராட்சை நமக்கு அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த பல்ப் கிடைக்கும்போது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பல்ப் நம்ம அந்த கிரேப்பு ஐஸ், குச்சி ஐஸ் இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஆட் பண்ணுறது. நம்ம தோலோடு அந்த பழத்தோடு அப்படியே போடக்கூடாது. திருப்ப என்னடா சொல்கிற அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. திருப்பி அந்த பல்ப் போட்டால் தான் நம்ம அங்கங்கே சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த குச்சி, ஐஸ் குச்சி இருக்கு இல்லையா, நம்ம அதை கடைகளில் கிடைக்கிது, அதை வாங்கி நம்ம இந்த மாதிரி உள்ளே வச்சிடலாம். இன்னொன்று பெட்டர் ஐடியா என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஃப்ரீஸ் லைட்டாக ஒரு 2 மடங்கு ஃப்ரீஸ் ஆகும்போது குச்சி நம்ம உள்ளே வச்சோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வரும். நான் கொஞ்சம் க்ராஸாக வச்சனால எனக்கு எல்லாமே குச்சி ஐஸ் கொஞ்சம் க்ராஸாகவே வந்துருந்து. ஸோ ஒரு 5 ஹார்ஸ் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்தால் அதுக்குள்ளே இந்த மாதிரி வச்சு எடுத்தோன்னே ஈஸியாக ஒட்டாமல் அழகாக வந்துடும். பாருங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்டில் குழந்தைங்க எல்லாருமே சூப்பராக அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம சாப்பிடும்போது உள்ளே அந்த பல்ப் அங்கங்கே இருக்கிறதுனால ரொம்பவுமே டேஸ்டியாக இருந்தது. கடைகளில் நம்ம ஒரு 20 ருபீஸ் 25 ருபீஸ்க்கு இதே ஐஸ் நம்ம வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் இந்த வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்குது. சுகர் அதே மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தோன்னா ஒரு 6 டம்ளரில் ஃபஸ்ட்டு ஒரு 3 டம்ளர் ட்ரை பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 6 டம்ளர் ஊற்றுனா. ஸோ எல்லாருக்குமே நிறைவாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.